You are watching Grace Television. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். இயேசுவோடு பேசுவோம் வாருங்கள் என்ற இந்த வார்த்தை உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். வருடம் தொடங்கி நாம் அப்படியே இந்த மாதத்தில் கடந்து போய் கொண்டிருக்கிறோம். இப்போ தான் தொடங்கணும். இன்னும் கொஞ்ச நாள் கழித்து பார்த்தீங்கன்னா அப்படியே நாட்கள் உருண்டோடி கொண்டிருக்கும். அவசர உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நமக்கு ஆண்டுடைய வார்த்தை தேவை. 2 காரியம். ஒன்று, மற்றவர்களால் நாம் கைவிடப்பட்ட நிலை. இன்னொரு புறம், நாம் நம்முடைய சொந்த வழியில் வாழ்கிற வாழ்க்கை. இதை நாம் புரிந்து செயல்பட வேண்டும். அப்போ இன்றைக்கி உங்களுக்கு நான் சொல்லுகிற இந்த வார்த்தை என்ன? கைவிடப்பட்டவங்களாக இருக்கிறீங்களா? கைவிடப்பட்டவர்களாய் உங்களை கர்த்தர் சேர்த்து கொள்ளுவார். ஆனால் இந்த 2க்கும் இடையில் உங்கள் ஜீவியம் இயேசு ராஜாவோடு இருக்க வேண்டும். ஒரு சில வார்த்தைகள். புலம்பல் 3ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். புலம்பல் 3:31. ஆண்டவர் என்றென்றைக்கும் கைவிட மாட்டார். அதுக்கு தான் நான் அந்த வார்த்தை சொன்னேன். கைவிடப்பட்டீங்களா? சரி, கைவிடப்படுதல்னா என்ன? பெற்றோரால் கைவிடப்படுற நிலைமை இருக்குது. கணவன் மனைவியால், மனைவி பிள்ளைகளால், பெற்றோரால், பிள்ளைகளால், கணவனால், மனைவியால், உடன் பிறப்புகளால், இதெல்லாம் நாம் அந்த பாதையில் போகிறவங்களுக்கு தெரியும் கைவிடப்பட்டவர்கள் யாருன்னு. அனாதைகளைப் போல உணர்வு வந்துடும். எங்களுக்கு யாருமே இல்லைங்கிற ஒரு உணர்வு ஏற்படும். ஆனால் இங்கே ஆண்டவர் சொல்கிறாரு, எரேமியா சொல்கிறாரு, என் ஆண்டவர் என்றென்றைக்கும் கைவிட மாட்டார். இதான் மனுஷனுக்கும் நமக்கும் மற்றவர்களுக்கும் தேவனுக்கும் உள்ள விஷயம். அதனால தான் இந்த ஆண்டவர் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். இவர் ரட்சிப்பின் தேவன், அவர் விடுதலையின் தேவன், இவர் பாதுகாப்பின் தேவன், இவர் அணைக்கின்ற தேவன், இவர் ஆறுதல் படுத்துகிற தேவன், இவர் துணை செய்கிற தேவன், இவர் உங்களோடு நடக்கிற தேவன், இவர் உங்களை புரிந்து கொண்ட தேவன், உங்கள் வாழ்க்கையை மேன்மைப்படுத்துகிற தேவன். இந்த அனுபவம்லாம் வந்தால் தான் தேவ மனுஷங்க அப்படி சொல்லுவாங்க, ஆண்டவர் என்றைக்கும் கைவிட மாட்டார். புலம்பல் 3ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். அவர் சஞ்சலப்படுத்தினாலும் தமது மிகுந்த கிருபையின்படி இறங்குவார். கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். சில நேரத்தில் ஆண்டவர் சஞ்சலப்படுத்துவார். இது எரேமியாவின் அந்த புலம்பல், அவருடைய வாழ்க்கையிலே கடந்து போன நிலை. ஆண்டவர் சில நேரத்தில் சஞ்சலப்படுத்துவார், தனிமைப்படுத்துவார், பாடுகளுக்குட்படுத்துவார். அனாதை போல இருக்கிற ஒரு சூழ்நிலையெல்லாம் உருவாகும். வேதாகமத்தில் அதை போல சம்பவங்கள் இருக்குது. ஆனால் நாம் கேள்வி கேட்கக்கூடாது. கேள்வி கேட்கிற அளவுக்கு நம்முடைய வாழ்க்கை இல்லை. அவருடைய பரிசுத்தத்துக்கு ஏற்றபடி நம்மகிட்ட பரிசுத்தம் இல்லை. அவருடைய உண்மைக்கு ஏற்றபடி நம்மகிட்ட உண்மை இல்லை. அவருடைய நீதிக்கு ஏற்றபடி நம்மிடத்தில் நீதி இல்லை. அந்த தேவன் நமக்காக கிரியை செய்கிறார். ஆனால் நாம் அதை புரிந்துகாம அவர் நம்மோடு வந்து கொண்டிருக்கிறார். நாம் விலகி விலகி போய் கொண்டிருக்கிறோம். என்ன அற்புதமான ஆண்டவர்! சில நேரத்தில் சஞ்சலப்படுத்துவார். கஷ்டம் வரும். அந்த நேரத்தில் கர்த்தரை நோக்கி பார்க்கணும். ஏசாயா 54ஆம் அதிகாரத்தின் 7ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது. ஏசாயா 54 வசனம் 7. இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்து கொள்ளுவேன். அதனால தான் சொன்னேன், கைவிடப்பட்டீங்களா? கர்த்தர் சேர்த்து கொள்ளுவார். ஆனால் நாம் அவருக்குள்ளே இருக்கணும். சஞ்சலப்படுத்துவார்,
சஞ்சலப்படணும். நல்லது. உபத்திரவத்துக்குள் போகும்போது நாம் கற்றுக்கொள்ள முடியும். பாடுகளுக்குள் போகும்போது பரிசுத்தத்தை அறிய முடியும். ஆனால் அநேகர் அதை ஒத்துக்கொள்றதில்லை. உதறி தள்ளிட்டு ஓடிடுவாங்க. இந்த பாடுகள் எனக்கு வேணாம், இந்த பிரச்சனைகள் எனக்கு வேணாம், இந்த சூழ்நிலைகள் எனக்கு வேணான்னு உதறி தள்ளுவாங்க. ஆண்டவரை விட்டுட்டு போவாங்க. ஆனால் போகக்கூடாது. இந்த ஆண்டவர் இயேசுவை நான் ஏற்றுக்கொண்டு 48 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. ஏகப்பட்ட அவமானங்கள், பாடுகள், பிரச்சனைகள். ஆண்டவரை விட்டு விலகவே இல்லை. ஏன் தெரியுமா? இந்த தெய்வம்தான் எல்லாமே. இந்த அன்பு வித்தியாசமானது. இவரை விட்ட வாழ்வே இல்லை. இன்று வரைக்கும் நான் அனுபவித்த பாடு துன்பங்களின் நடுவில் அவருடைய அற்புதமான கரம் தாங்கி நடத்துவதை உணர்கிறேன். ஆகவே உங்களுக்கு சொல்லுகிறேன், சஞ்சலமான சூழ்நிலை, கைவிடப்பட்ட நிலைமை வந்தாலும் நாம் அவரை பிடித்து கொள்ள வேண்டும். ஏன் தெரியுமா? ஆண்டவர் இமைப்பொழுது கண்ணை மூடி கண்ணை திறக்கிற அந்த நேரம்தான் அவர் கைவிடுற நிலைமை இருக்கும். அடுத்த வார்த்தை சொல்லுது, ஆனாலும் ஆண்டவர் யார் தெரியுமா? இரக்கம் உள்ள தேவன். என்ன இரக்கம்? உருக்கமான இரக்கம், மனதுருக்கம். உடனே வேதனைப்படுவார். ஐயோ, என் பிள்ளை மூழ்கி போகிறது, என் பிள்ளை உடைஞ்சு போகிறது, என் பிள்ளை பாடுபட்டுக்கிட்டு இருக்கு, என் பிள்ளைங்க எப்படி தனிமையாக்கப்பட்டிருக்காங்க. ஓடி வந்து தூக்கி எடுக்கிற ஆண்டவர். இமைப்பொழுது உன்னை கைவிட்ட உருக்கமான இரக்கங்களினால் அப்படியே சேர்த்து கொள்ளுவேன்னு சொல்றார். 8ஆம் வசனம் பாருங்க. அற்ப காலம் மூண்ட கோபத்தினால் நீங்க பண்ண சில தவறுகள், ஒரு சின்ன கோபம் எனக்கு வந்தது, இமைப்பொழுது என் முகத்தை மறைச்சேன், அவ்வளோதான். இமைப்பொழுது என் முகத்தை மறைச்சேன். ஆனாலும் நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன் என்று கர்த்தராகிய உன் மீட்பர் சொல்லுகிறார். இரக்கமுள்ள தேவன். மகனே, மகளே, என் அன்பு சகோதர சகோதரி, நீங்கள் தூர தேசத்தில் கூட இருக்கலாம், நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் சரி, அவர் என்றைக்கும் மாறாத தேவன். அவருக்காக வாழுவீங்களா? அதான் நாங்கள் உங்கள்கிட்ட கேட்குறதெல்லாம் அதுதான். சஞ்சலம் வரும், பலவீனம் வரும், அனாதை சூழ்நிலை வரும், கைவிடப்பட்டது போல வரும், எல்லாரும் விட்டு ஓடிடுவாங்க, நீங்கள் தனிமையாக்கப்படுவீங்க. ஏன் இப்படியெல்லாம் சொல்லி யோசிப்பீங்க. அப்போ தான் தெய்வ பிரசன்னத்தை நீங்கள் உணர முடியும். உடனே அவர் வருவார், உங்களை ஏந்தி கொள்ளுவார், உங்களை சேர்த்து கொள்ளுவார். கண்களை மூடுவோமா? அவரை பிடிச்சிக்குவீங்களா? என்ன வந்தாலும் அவரை விட்டு விலகாமல் இருப்பீங்களா? அவர் செய்த நன்மையை நினச்சி பாருங்க. விலகி வாழாதீங்க. ஆண்டவரை உம்மை துதிக்கிறோம். இப்போதும் உடைய வல்லமை இறங்கட்டும். அவரவர்கள் நிலைமை உமக்கு தான் தெரியும். நீங்கள் கிரியை செய்யுங்க, மகிமையாய் நடத்தும். உங்கள் சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.